திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 51ஆம் ரகசியம். இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதாழ்வாரைப் போலே. சாமி, இது எல்லோருக்கும் தெரிந்த பிரகலாதன் கதை என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, எல்லோருக்கும் தெரிந்த கதை என்றாலும் அதை நீ சொன்னால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றார் உடையவர். சின்ன பெண் சிரித்துக்கொண்டே கதையை ஆரம்பித்தாள். எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே கோயில் வாசலில் ஜெயன், விஜயன் என்று 2 பேர் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். துவார பாலகர்கள் என்று பெயர். துவாரம் என்றால் நுழைவாயில், பாலகர்கள் என்றால் காப்பவர்கள் என்று பொருள். இந்த துவார பாலகர்களுக்கு ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் முனிவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுந்தம் வந்தார்கள். நுழைவாயிலில் காவல் புரிந்த ஜெயன், விஜயன் இருமாப்புடன் முனிவர்களை தடுத்தார்கள். அடியார்களுக்கு என் கதவு தாளிடப்படாமல் எப்போதும் திறந்தே இருக்கும்படி பார்த்து கொள்வது தான் ஜெயன், விஜயனின் வேலை. ஆனால் அவர்கள் தடுத்தவுடன் வந்த முனிவர்கள் கோபமடைந்து பூமியில் பிறக்க கடவது என்று சாபமிட்டார்கள். ஜெய விஜயர்கள் தங்களின் தவறை உணர்ந்து பெருமாளிடம் சென்று சாப விமோச்சனம் கேட்டார்கள். என் அடியார்களிடம் நீங்கள் செய்த இந்த தவறை என்னால் மன்னிக்கவும் முடியாது, உங்கள் சாபத்தை என்னால் மாற்றவும் முடியாது என்றார் பெருமாள். ஜெயன், விஜயன் ஏமாற்றத்துடன் பெருமாளை பார்த்தார்கள். பெருமாள் கூறினார், பூமியில் கொடிய அசுரர்களாக பிறந்து 3 பிறவிகள் என்னை எதிர்த்து வாழ்வது அல்லது பல பிறவிகள் என்னை வணங்கி வாழ்வது, இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் உங்கள் விருப்பம் போல தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார். உங்களை விட்டு பல பிறவிகள் பிரிந்து வாழ்வது கஷ்டம். அதனால் 3 பிறவிகள் உங்களை எதிர்த்து வாழ்ந்து அடிபட்டு மீண்டும் வருகிறோம் என்றார்கள். எங்கள் பிறவி முடியும் சமயத்தில் தாங்கள் பெருமாள் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்றார்கள். பெருமாளும் சரி என்றார். இந்த ஜெயன், விஜயன்தான் கிருத்த யுகத்தில் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சனாக பிறந்தார்கள். இருவரும் சகோதரர்கள். இரண்யாட்சனை பெருமாள் பன்றி ரூபம் எடுத்து, அதாவது வராக உருவம் எடுத்து கேளல் திருமுகம் கொண்டு வதம் செய்தார். இதை அறிந்த இரணியன் மிகவும் கோபம் கொண்டான். பெருமாள் மீது கடும் கோபம் கொண்ட அவன் பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்தான். பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இரணியன் புத்திசாலித்தனமாக, பூமியோ ஆகாசமோ பகலோ இரவோ அரண்மனைக்குள்ளேயோ வெளியேயோ தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ மிருகங்களோ மற்றும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரம் வேண்டும் என்றான். பிரம்மதேவரும் வேறு வழி இல்லாமல் வரம் கொடுத்தார். வரம் வாங்கிய இரணியன் பல கொடுமைகளை செய்து வந்தான். அந்த சமயம் இரணியனின் மனைவி கயாது கருவுற்றாள். இரணியன் இல்லாத ஒரு சமயம் தேவேந்திரனால் கயாதுவிற்கு ஆபத்து ஏற்பட்டது. அந்த சமயம் நாரத மாமுனிவர் கயாதுவை காப்பாற்றி தன் ஆசிரமத்தில் பாதுகாத்தார். தினமும் நாராயண மந்திரமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமையும் கயாது கேட்டாள். அவளுடன் அவள் வயிற்றில் வளர்ந்த சிசுவும் கேட்டது. கருவிலேயே அந்த சிசு சிறந்த விஷ்ணு பக்தனாகி பிரகலாதனாக பிறந்தான். பிரகலாதன் வளர்ந்து கல்வி கற்கச் சென்றான். இரணியன் இருக்கும் தேசத்தில் இரணியனை தான் வணங்க வேண்டும் என்று பள்ளி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். பிரகலாதன் அதை மறுத்து விஷ்ணுவே பரம்பொருள், அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று தன் ஆசிரியர்களுக்கும் கூட படிக்கும் மாணவர்களுக்கும் உபதேசித்தான். ஒரு நாள் பிரகலாதனை ஆசையுடன் அழைத்து பள்ளியில் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று விசாரித்தான் இரணியன். பிரகலாதன், தந்தையே, பள்ளியில் தப்பாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை கூறுகிறேன் என்றான். இரணியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரகலாதனை செல்லமாக மடியில் அமர்த்தி கொண்டு, அப்படியா, உன் உபதேசங்களை சொல்லு பார்க்கலாம் என்றான். பிரகலாதாழ்வான், தந்தையே, விஷ்ணுதான் எல்லோருக்கும் தெய்வம், அவரிடம்தான் பக்தி செய்ய வேண்டும். இரணியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் மகன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தான். பிரகலாதாழ்வார், தந்தையே,
எப்படி பக்தி செய்வது என்று யோசிக்கிறீர்களா? பக்தி செய்ய சில சுலபமான வழிகளை கூறுகிறேன் என்று கடகடவென்று பக்தி எப்படி செய்வது என்று கூறினான். விஷ்ணுவின் கதைகளை கேட்டு அவர் குணத்தை அறியலாம். அது முடியவில்லை என்றால் கேசவா, மாதவா, கோவிந்தா, நாராயணா என்று அவன் பெயர்களை சொல்லி ஆடி பாடலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவரை குறித்து தியானம் செய்யலாம். அதுவும் முடியவில்லை என்றால் கரம் கூப்பி கீழே விழுந்து அவரின் பாத கமலங்களை வணங்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவரை தினமும் மலர் கொண்டு வழிபடலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவருக்கு ஏதாவது தொண்டு செய்யலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவரை நம் தோழனாக நினைக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவரிடம் சரணடையலாம் என்றான். இரணியனுக்கு இது எதுவும் கேட்க முடியவில்லை. கடும் கோபம் வந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் பிரகலாதாழ்வார் பிடிவாதமாக விஷ்ணுவை தான் வணங்குவேன் என்றான். இரண்யன் சொந்த பிள்ளை என்று கூட பார்க்காமல் பிரகலாதனை ஈட்டியால் குத்துங்கள் என்றான். பிரகலாதாழ்வானுக்கு ஒன்றும் ஆகவில்லை. உணவில் விஷத்தை கலந்து கொடுக்க சொன்னான். மதம் பிடித்த யானைகளை அவன் மீது ஏற வைத்தான். பாம்புகள் இருக்கும் அறையில் அவனை அடைக்க சொன்னான். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டான். கடலில் மூழ்கடிக்க சொன்னான். இரண்யனால் பிரகலாதாழ்வானை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிரகலாதாழ்வான் இது எதுவும் நடக்காதது போல நாராயணரை பாடிக்கொண்டிருந்தான். இரண்யன் கோபமும் எரிச்சலும் அடைந்தான். யாருடா உன் நாராயணன்? அவன் இங்கு இருக்கிறானா என்றான். அதற்கு பிரகலாதாழ்வார், தந்தையே, எங்கு இல்லை இங்கும் இருக்கிறான் என்றான். இரண்யன் இங்கும் என்றால் எங்கே இருக்கிறான் காட்டு என்றான். பிரகலாதாழ்வான், தந்தையே, நீங்கள் என்னை தள்ளிவிட்ட மலையில் இருக்கிறான். அந்த மலையிலிருந்து செய்த இந்த தூணிலும் இருக்கிறான். இரண்யனுக்கு கோபம் மிக கடுமையானது. என்ன சொல்லுகிறாய் என்று கர்ஜித்தான். பிரகலாதாழ்வான், தந்தையே, நீங்கள் பேசும் சொல்லிலும் இருக்கிறான் என்றவுடன் இரண்யனுக்கு கோபம் வெடித்தது. பக்கத்தில் இருந்த தூணை காண்பித்து, இதோ இந்த தூணில் இருக்கிறானா என்று கர்ஜித்தான். பிரகலாதாழ்வார் ஆம் என்றார் அமைதியாக. இரண்யன் தன் கோபத்தை எல்லாம் திரட்டி பலமாக அந்த தூணை தன் கதாயுதத்தால் அடித்தான். தட்டிய உடனே சடக்கென்று பெருமாள் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரசிம்மமாக வெளிப்பட்டார். இரண்யனை பிடித்து உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் அமர்ந்தார். பூமியிலும் இல்லாமல் ஆகாசத்திலும் இல்லாமல் தன் மடியில் கிடத்தினார். இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் சாயங்காலமாக இருக்க தன் நகத்தையே ஆயுதமாக கொண்டு இரண்யனை வதம் செய்தார். சாமி, நான் பிரகலாதாழ்வானை போல பக்தி செய்தேனா? இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். சாமி, என்ன யோசிக்கிறீர்கள்? எங்களுக்கும் அதை சொல்லுங்களேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பிள்ளாய், எனக்கு ஆண்டாளின் பாசுரம்தான் நினைவுக்கு வந்தது என்றார். என்ன பாசுரமாக இருக்கும் என்று யோசித்த போது உடையவர், குழந்தாய், ஆண்டாள் கதிர்மதியம் போல் முகத்தான் என்கிறாள். இரண்யனை பார்த்த நரசிம்ம மூர்த்தி சூரியன் போல வெப்பமாக இருந்தார். ஆனால் பக்கத்தில் இருந்த பிரகலாதாழ்வானை பார்க்கும்போது சந்திரனை போல குளிர்ந்து இருந்தார் என்றார். பக்கத்தில் இருந்த சிஷ்யர், எப்படி ஒரே சமயத்தில் கோபமாகவும் சாந்தமாகவும் பார்க்க முடியும் என்றார். உடையவர் புன்னகைத்து கொண்டே, ஒரு சிங்கம் அருகில் வரும் யானையை பார்த்து கோபமாக சீரும், அதே சமயம் தன் குட்டிக்கு அரவணைப்போடு பால் கொடுக்கும், அது போலத்தான் என்றார். அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பெண்ணே, இரண்யன் மலையிலிருந்து உருட்டி விடும்போது பிரகலாதாழ்வான் தன் 2 கரங்களாலும் நெஞ்சை கெட்டியாக பிடித்து கொண்டானாம். ஏனென்று தெரியுமா என்றார். தெரியவில்லையே சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பிரகலாதாழ்வான் நெஞ்சில் நாராயணன் குடிகொண்டிருக்கிறார். அவருக்கு ஏதாவது அடிபட்டு விடக்கூடாது இல்லையா என்றார். என்ன அன்பு, என்ன பக்தி என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது பக்கத்தில் இருந்த சிஷ்யர், பெருமாள் இங்கு இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இரண்யனின் கதிதான் என்றார்.
உடனே அந்த பெண், இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலே என்றாள். இல்லை என்றாலும் மோட்சம் உண்டு போலிருக்கிறதே என்றார் உடையவர் புன்முறுவலோடு. 51ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.